ஹாய். நீங்க எப்பவாவது ஒரு ஃபங்ஷன் மல்டிபிள் வேல்யூஸ ரிட்டர்ன் பண்ணணும்னு நெனச்சிருக்கீங்களா? அப்படி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். அந்த கிளாஸ்க்குள்ள நம்ம என்னென்ன டேட்டா டைப்ஸ் வேணுமோ, அத நம்ம ஆட் பண்ணிக்கணும். அத நம்ம ரிட்டர்ன் டைப்பா யூஸ் பண்ணணும். ஒரு சிம்பிள் யூஸ் கேஸ்க்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற நீட் இருந்துச்சு. இப்போ டாட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டாட் 3.0ல இருந்து நீங்க ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணும்பொழுது, ஒரு சிம்பிள் யூஸ் கேஸ்க்காக நீங்க ஒரு கிளாஸ கிரியேட் பண்ணி அத ரிட்டர்ன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மல்டிபிள் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணணுங்கிற சூழ்நிலையில. இப்போ ஒரு ஃபங்ஷன் மல்டிபிள் வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். அந்த கிளாஸ்க்கு ஒரு நேம், அந்த கிளாஸ்க்குள்ள என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் வேணுமோ அதை நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணணும். ஒரு சிம்பிள் யூஸ் கேஸ்க்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பாய்லர் பிளேட் கைண்ட் ஆஃப். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணலாம். ரெக்கார்ட்ஸ் அப்படின்னா என்ன? ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு அனானிமஸ், இம்யூட்டபிள் அண்ட் அக்ரிகேட்டட் டேட்டா டைப். அப்படின்னா என்ன? அனானிமஸ் அப்படிங்கிறப்போ இதுக்கு ஒரு பர்டிகுலர் நேம் கிடையாது. இம்யூட்டபிள் அப்படின்னா நீங்க ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடிஷனல் வேல்யூஸ் ஆட் பண்ணவோ அல்லது ரிமூவ் பண்ணவோ முடியாது. அடுத்தது அக்ரிகேட்டட். இப்போ இந்த ரெக்கார்ட்ஸ்ல நீங்க மல்டிபிள் டேட்டா டைப்ஸை நீங்க கம்பைன் பண்ணி ஒரு பண்டிலா நீங்க ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த ஒரு எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். இது ஒரு சாம்பிள் ஹலோ வேர்ல்ட் கோட். இது ஒரு டாட் கோட். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ரெக்கார்ட் நான் கிரியேட் பண்ணணும். ஸோ ரெக்கார்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணலாம். வேரியபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டெக்ஸ் என்னன்னா, இந்த பேரந்தசிஸ்க்குள்ள நீங்கள் வேல்யூஸை நம்ம ஆட் பண்ணணும். கம்மா செப்பரேட் பண்ணி நீங்கள் வேல்யூஸை ஆட் பண்ணலாம். இப்போது ஆலிஸ் அவனுடைய ஏஜ். இப்போ இது ஒரு ரெக்கார்ட். இப்போது இந்த இடத்துல அலைஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங், 30ங்கிறது ஒரு இன்டீஜர். 2 டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் நான் வந்து ஒரு கம்பைன் பண்ணி ஒரு வேல்யூவாக நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இதை ஆக்சஸ் பண்ணணும். இப்போ நான் வேல்யூவை கிரியேட் பண்ணிட்டேன், ஒரு ரெக்கார்ட் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இதை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம்? நான் வந்து இப்போ பிரிண்ட் பண்ணுறேன், எனக்கு நேம் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பர்சன் டாட் $1 அப்படிங்கிற வேல்யூ. இப்போது அதனுடைய பொசிஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பிரிண்ட் பண்ணோம். $1 அப்படிங்கிறது ஆலிஸ் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும். அதே போல் நம்ம இந்த இடத்துல நான் $2ன்னு கொடுத்தேன் அப்படின்னா 30ங்கிற நம்பரை நம்ம பிரிண்ட் பண்ணும். இப்போது இது ஓகே, இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து ஒரு நேம்டு கன்வென்ஷன் வேணும், எனக்கு இது நேம்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, இப்போ எனக்கு பர்சன் டாட் நேம் அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆலிஸ்னு பிரிண்ட் ஆகணும். ஸோ அது பாசிபிளாக ரெக்கார்ட்ஸில் அப்படின்னா கண்டிப்பாக பாசிபிள். அது எப்படி பண்ணலாம்? இப்போது இந்த இடத்துல நேம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கோலன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இது ஒரு நேம்டு ரெக்கார்டாக மாறிடும். இப்போ இந்த இடத்துல பர்சன் டாட் நேம் அப்படிங்கிறப்போ எனக்கு ஆலிஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இப்போது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு நேம்டு ரெக்கார்டு இருக்குது. இந்த இடத்துல ஒரு பொசிஷனல் ரெக்கார்டு இருக்குது. இப்போ இந்த பொசிஷனல் ரெக்கார்டு நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த நேம்டு ரெக்கார்டு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேல்யூ, அடுத்த பொசிஷனல் வேல்யூஸ் அது ஆர்டராக நமக்கு வரும். அதுக்கு நம்ம $1 யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 30ங்கிற வேல்யூ வந்துடுது. இப்போது இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், எப்படி ஒரு ரெக்கார்டு நம்ம கிரியேட் பண்ணணும், எப்படி நம்ம இந்த ரெக்கார்டை ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போது இதனுடைய ஒரு சிம்பிள் யூஸ் கேஸும் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் ஸ்வாப்பிங் ஆஃப் 2 நம்பர்ஸ்னு வச்சுக்குவோமே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் ரிட்டன் டைப் வந்து எனக்கு 2 இன்டீஜர் ரிட்டர்ன் பண்ணணும். இது என்ன பண்ணணும்னா ஸ்வாப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை எடுத்துக்கிறேன். இந்த ஸ்வாப்புங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னா எனக்கு ஏவும் பியும் இன்புட்டாக எடுத்துகிட்டு எனக்கு அவுட்புட் பிஏன்னு சொல்லி ஸ்வாப் பண்ணி நமக்கு கொடுக்குது. இப்போ இது ஒரு ஃபங்க்ஷன், இது வந்து நமக்கு ஒரு ரெக்கார்டு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இப்போ இந்த ரெக்கார்டை நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் எப்படி அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வேர் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஸ்வாப் 5,10 இப்படி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட் எக்ஸ் அண்ட் ஒய்யுடைய வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இதை ரன் பண்ணோம் அப்படின்னா எக்ஸுடைய வேல்யூ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸுடைய வேல்யூ, இது ஒய்யுடைய வேல்யூன்னு எடுத்துக்கலாம். இப்போது ஸ்வாப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் நம்ம 2 வேல்யூஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இது ரீட் பண்ணுறப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் ரெக்கார்டை வந்து நீங்கள் அசைன் பண்ணுறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்ராப் பண்ணி அசைன் பண்ணலாம். இதை இப்படியும் அசைன் பண்ணலாம். இன்னொரு வழி இருக்குது என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம அசைன் பண்ணுற மாதிரி வேல்யூஸ் ஈக்குவல் டு ஸ்வாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அசைன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரெக்கார்ட்ஸோடைய ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அண்ட் சிம்பிள் டெஃபினிஷன். இந்த ரெக்கார்ட்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தோட பார்க்கலாம். பை.